ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை மறுபடியும் இந்த வீடியோ உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். சங்கீதம் 33:3 சொன்னது போல கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், வார்த்தைகளை நேர்த்தியை வாசிங்கள். ஸோ நம்ம அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து பாடுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதம் எங்களுக்கும் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கவங்க மற்ற ஸ்பெஷலி யூஏயில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலிஸ்க்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த சின்ன வீடியோவை ஆண்டவருக்காக டெடிகேட் பண்ணணும், ஒரு சின்ன தேங்க்ஸ் கிவிங் அப்படின்ற ஒரு டாப்பிக்கோட ஆண்டவருக்கு இதை டெடிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, யுஏஇயில் ஃப்ளட்டு, ரெயின் மூலமாக ஃப்ளட் வந்து நிறைய பேர் இதில் பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெய்லி எசென்ஷியலில் வந்துட்டு சந்திக்க முடியாத நிறைய பேர் 3 நாள் அது மாதிரிலாம் கஷ்டப்பட்டு நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம். ஆனாலும் இன்றைக்கி வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாமே கிளியர் ஆகி எல்லாருமே அவங்களோட வேலையை பார்க்கும்படியாகும் ஆண்டவர் எல்லாத்தையுமே எங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்காரு. அதுக்காக ஒரு பெரிய நன்றியை நாங்கள் செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு எங்கள் குடும்பத்தில் நிறைய காரியங்களை ஆண்டவர் வந்துட்டு அற்புதமாக செஞ்சு எங்களை வந்துட்டு இது வரைக்கும் எங்களை கொண்டு வந்திருக்காரு. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா 10 குஷ்டரோகிகளை சுகமாக்குனதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த 10 குஷ்டரோகியில் ஒருத்தர் மட்டும்தான் வந்து நன்றி செலுத்துகிறார் ஆண்டவருக்கு. அதே போல் நம்ம நிறைய ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் வந்து எப்போதுமே வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே தான் இருக்கார். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கோம்னா அது உண்மையிலே ஆண்டவரோட சித்தம் தான். இந்த
உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு வந்து நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம எல்லாருமே வந்து சில விஷயத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், கேட்குறோம், ஆண்டவர்கிட்டயே காத்துட்ருக்கோம். ஆனால் திரும்பவும் போய் நன்றி சொல்கிறோமா, அது வாங்கிட்டதுக்கு அப்புறமா திருப்பியும் அவருக்கு போய் நன்றி நன்றி செலுத்துகிறோமா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அந்த குஷ்டரோகி, அந்த ஒரு குஷ்டரோகி மாதிரி நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி சின்ன ஒரு தாட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எல்லாத்துக்குமே இன் ஆல் வேஸ் கிவ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். எல்லா சிச்சுவேஷன்லையும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு நன்றி சொல்கிறது கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனாலும் நீங்கள் சொல்லி பாருங்கள், அதில் இருக்கிற சுகமே உங்களுக்கு தனி. ஆண்டவர் வந்து அந்த கஷ்டத்துலேயும் உங்களை வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஜாயை வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பாரு. ஏன்னா நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு எங்களால் தாங்க முடியாத ஒரு ஃபேஸில் இருந்தோம். ஆனால் அந்த இடத்துல நாங்கள் நன்றி சொல்ல ஆரம்பித்தோம். நன்றி சொல்லும்போது அந்த நாள் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியாது. அவ்வளோ சந்தோஷமாக இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் இல்லாத ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ கஷ்டமான சூழ்நிலையில் சொல்கிறது கஷ்டம். ஆனாலும் நீங்கள் சொல்லி பார்க்கும்போது அதுக்கான பலனை நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்காக தருவார். ஸோ எல்லாருமே ஆண்டவருக்காக நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்போம். முடியலனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பேட் சிச்சுவேஷனில் இருக்கும்போது ஆண்டவருக்கு தேங்க் பண்ணி பாருங்கள். அதோட பலனை வந்து நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்காக கொடுப்பார். தேங்க்யூ ஸோ மச். Thanks for watching. God bless.